அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியில் தங்களுடன் அமெரிக்காவோடு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முயற்சி செய்ததாகவும், ஆனால் இப்பொழுது பேசுவதற்குரிய காலம் அல்ல, டூ லேட் ஆகிவிட்டது, காலம் தாமதமாகிவிட்டது, இனிமேல் உங்களோடு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று தான் சொல்லிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். அரபு நாட்டுக்காரனுக்கு ஸ்பெயின் எவ்வளவோ பரவாயில்லை என்று சொல்லலாம். ஏன்னா பலஸ்டைன் விவகாரத்தில் இருந்து அவர்கள் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். அந்த நாடு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை ஈரானை தாக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. தெளிவாகத்தான் ஸ்டாமர் பயணித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, அவர்களுடைய பேஸ் அவங்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நாங்க ஈரானோட ஃபைட்டுக்கு போகல, ஈரானுங்களை தாக்குறத தடுக்க போறோம். கத்தர் சொல்ற மாதிரியே சொல்றாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய இன அழிப்பை செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த இன அழிப்பிலிருந்து ஒரு யுத்த நிறுத்தமாக அது தோற்றம் பெற்று இன்றோடு 144வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் மீது ஒரு பாரிய யுத்தத்தை அமெரிக்காவோடு இணைந்து 2 நாடுகளும் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்ல இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க மோதல் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா நாடுகளும் முயற்சி செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியும் இருக்கிறது. ஈரானுடனான இந்த யுத்தம் சாதாரணமாக கடந்து போய்விடும் என்று அமெரிக்கா நினைத்த நிலையில